ஹாய். எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்காக இந்த குட்டி சர்ப்ரைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலா அவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அது வேறு யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு வந்து ஜூலை 10th பர்த்டே. அதுக்காக நான் வந்து ஒரு குட்டியாக கிஃப்ட்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்சது. இது வந்து எப்படி அவங்கக்கிட்ட போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அவங்க இருக்கிறது வந்து நைஜீரியா, நான் இருக்கிறது வந்து இந்தியா. அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து டைம் ஆஃப்க்கு வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு. சரி இதுதான் நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒன்று ஒன்றுத்தையும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் இருக்க ஸ்மைல் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் என் பர்த்டேக்கு வந்து நான் அவங்களோட கூட இருந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் அவங்க கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் ஒரு கஷ்டமாக இருந்தாலும், சரி நம்ம அனுப்புகிற கிஃப்ட்ஸை பார்த்து அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. தென் அதுவும் இல்லாமல் இந்த கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பெரிய வேல்யூவாக எனக்கு தெரியல. என்னோடய லவ் அவங்களுக்கு வந்து புரியணும், என்னோடய எஃபர்ட் அவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. என்ன வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் கிடையாது, குட்டி குட்டியாக தான் நான் அவங்களுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய லவ் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியணும். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி தான். நான் அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் ஆசைப்பட்டேன். தென் பட்டு நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், நீ இதே போல் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பட்டு. கேக் எடுத்து வாயில் வச்சுக்கோ. உன் குழந்தைக்கும் பொண்டாட்டிக்கும் கொடுத்துட்டு வாயில் வச்சுக்கோ. உனக்கும் ஜில்லுக்கும் பட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.